திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தயிர் பல்வேறு சமையலிலும் கூட சுவையை அதிகரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. தயிரில் உடலுக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அதிகமாக காணப்படுகின்றது. மேலும் புரதம் நிறைந்த உணவாகவும் காணப்படுகின்றது. தயிர் சாப்பிடுவதால் பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கின்ற போதிலும் தயிருடன் குறிப்பிட்ட சில பொருட்களை சேர்த்து சாப்பிடும்போது அது பாதக விளைவை ஏற்படுத்தக்கூடும். அப்படி தயிருடன் ஒருபோதும் சேர்த்து சாப்பிடவே கூடாத உணவுகள் குறித்து இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். ஒருபோதும் தயிருடன் மீன் சேர்த்து சாப்பிடக்கூடாது. இவை இரண்டின் சேர்க்கை உடலின் சமநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி அஜீரணம் மற்றும் பிற செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். செரிமான நடைமுறைகளின் அடிப்படையில் மீனுக்கும் தயிருக்கும் அதிக அளவு வேறுபாடு காணப்படுவதால் இவை உடலில் ஒன்றாக சேரும்போது நச்சுத்தன்மை அதிகரித்து பல்வேறு அசௌகரியங்களையும் தோற்றுவிக்கும். மாம்பழம் மற்றும் தயிரை ஒன்றாக சாப்பிடவே கூடாது. காரணம், மாம்பழம் உடல் சூட்டை அதிகரிக்கக்கூடியது. ஆனால் தயிரோ உடலை குளிர்ச்சியாக்கும். அதனை சேர்த்து சாப்பிடும்போது செரிமான நடைமுறையில் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டு சரும பிரச்சனைகள் வருவதற்கும் காரணமாகின்றது. வெங்காயம் மற்றும் தயிரை சேர்த்து சாப்பிட்டால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்றாலும் இவை இரண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது உடலில் சூடு அதிகரித்து செரிமான பிரச்சனைகளை உண்டாக்கும். எனவே இவற்றை சேர்த்து சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. தயிருடன் ஒருபோதும் பால் சேர்த்து சாப்பிடக்கூடாது. பாலில் இருந்து தானே தயிர் கிடைக்கிறது, அப்புறம் ஏன் இந்த இரண்டையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது என்ற கேள்வி அனைவருக்கும் எழக்கூடும். ஏனென்றால் பாலும் தயிரும் சேரும்போது உங்களுக்கு அசிடிட்டி, நெஞ்செரிச்சல், வயிற்று உப்புசம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் காணப்படுகின்றது. மேலும் பால் மற்றும் தயிரில் அதிக அளவு புரதமும் கொழுப்பும் நிறைந்து காணப்படுகின்றது. ஒருபோதும் தயிருடன் அதிக எண்ணெய் கலந்த உணவுகளை சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதனால் செரிமான அமைப்பும் மந்தமாக செயல்பட ஆரம்பிக்கும். இதனால் வயிற்று வலி, வயிற்று உப்புசம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு காணப்படுகின்றது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.